தருகுறி பசங்களா கேக்குதாடா அம்மாக்கு தாண்டா பிறந்தீங்க. நீங்க உங்க அம்மா ஒரு பொம்பளை தாண்டா, ஏன் மத்த பொம்பளை தப்பா பேசுறீங்க? சாட்டை துரைமுருகன், நீ இன்னைக்கு கூட எடுத்து வீடியோ போடு. ஆனா இந்த கூட்டத்தை இத கூட உன்னால எப்பயுமே தளபதிக்காக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஷோ படம் பார்த்தேன், நானும் அங்கே தெரியல. ரோடு ஷோ காட்டுறாரு அண்ணன் இங்கே தெரியல. கொள்கை கோட்பாடு சொன்னாரு நாட்டில். கொஞ்சம் கொஞ்சம் கட்சிகளை அலறுது தமிழ்நாட்டில். அண்ணா எம்ஜிஆர், அவருக்கு அப்புறம் யாருங்க? தமிழக சொல்லுது எங்க விஜய் என்ன பேருங்க. இப்போ 4 வருஷமா இருந்தாங்க, அப்பெல்லாம் கொடுத்துருக்கலாம், லேப்டாப் கொடுக்கல. அது என்ன கடைசி எலெக்ஷன் டைம்ல போட்டு எல்லாமே ஒவ்வொன்றும் எப்படி வரும், வரிசையா எப்படி வரும்? இந்த பையில் எல்லாரும் நிர்வாகிகளும் வெயிலில் நிற்கக்கூடாதுங்கிறதுக்காக தொப்பி கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் தண்ணி கொடுத்துருக்காங்க முறையாக. இது வந்து தளபதி அவரோட சொந்த உழைப்பில் வாங்கின காசு, மக்களுடைய காசில் வாங்கினது அல்ல. சொல்ல முடிய அளவுக்கு மக்கள் தெளிவா இருக்காங்களா? தெளிவா இருக்கிறாங்க. எல்லாம் குழந்தைங்க உங்க அம்மா யாருக்குடா ஓட்டு போடுவாங்க? வாய்ஸ் ஆஃப் லிங்கேஷ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம சேலம் மண்ணிலேருந்து பேசுகிறோம். அதுவும் வந்து தளபதி அவர்களோட தரிசனத்துக்காக நேராக சேலத்துக்கே கிளம்பி வந்திருக்கோம். இங்கே வந்து மக்களோட ஆதரவு, அதாவது மக்கள் வந்து காலையிலேருந்து தளபதி அவர்களை பார்க்கணுன்றதுக்காக ரோட்லலாம் நிற்கிறாங்க. இதில் என்ன ஒரு ஹைலைட்னா, குழந்தைகள் கர்ப்பிணி பெண்கள்லாம் அலோடு இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் வந்து தளபதி வர வழியிலேயே குழந்தைகளை வச்சுட்டு நிறைய பேர் நிற்கிறாங்க. ஏன்னா தளபதி அவர்களை பார்க்கணும் அப்படின்றதுக்காக. ஏன்னா அந்த உள்ள அலோடு கிடையாதுன்றதால நாங்கள் வழியிலேயே நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து காத்துட்டு இருந்த விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தோம் நம்ம. ஸோ இப்போ வந்து நம்ம அந்த சேலம் மண்ணில் இருந்து நம்ம பேசுகிறோம். ஸோ இங்கே மக்கள்கிட்ட ஒரு சில கேள்விகள் கேட்க வேண்டியிருக்கு தளபதியோட ஸ்பீச்சை பற்றி. ரெண்டாவது வந்து ஆளுங்கட்சி இன்னைக்கு காலையில் ஒரு சம்பவம் ஒன்று பண்ணியிருக்காங்க, 5000 ரூபாய் கொடுத்து ஒரு அரசியல் பண்ணியிருக்காங்க, அதை பற்றி. அதே மாதிரி தொடர்ச்சியாக இந்த மஞ்சப்பொடி மாமா பையன் வந்து தாவேக்காவை பற்றி பேசக்கூடிய விஷயமாக இருக்கட்டும். அதே மாதிரி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அப்படின்னு திமுகவோட ஆபாச புறம்போக்கு பொறுக்கி ஒருத்தர் இருப்பான், அவனை பற்றியாக இருக்கட்டும். இதை பற்றிலாம் நம்ம மக்கள்கிட்ட கேட்க வேண்டியது இருக்குது. தொடர்ச்சியாக கேட்போம் வாங்க. நாங்கள் வந்து சேலம் மேற்கு மாவட்டம் செல்வண்ணன் தலைமையிலையும் மேட்டூர் நகர செயலாளர் ரங்கசாமி அண்ணன் தலைமையிலையும் நாங்கள் மேட்டூர் நகர நிர்வாகிகள் எல்லாமே நாங்கள் வந்திருக்கோம். சரிங்களா? இந்த இடத்துல வந்து ஆணித்தரமாக ஒன்று தெரிவிச்சுக்கிறதுக்கு என்னென்னா, 2026 மக்கள்கிட்ட சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு மாநாட்டில் சொல்லியிருப்பார், போருக்கான நாள் வரும், தேதி குறிப்பிடுவாங்க, அவ்வளோதான், பந்தக்கால் நட்டுருவாங்க. சரிங்களா? அன்னைக்கு நம்ம போய் நம்மளோட மக்கள் தளபதி நம்மளோட அண்ணனுக்கு விசில் சின்னத்துக்கு ஒரே ஒரு ஓட்டை போட்டு நிம்மதியாக வீட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் அண்ணன் பார்த்துக்குவார். சரிங்களா? வணக்கம். இன்றைக்கி வந்து நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டமானது அருமையாக நடந்தது. அதில் எல்லாருக்கும் வந்து தண்ணி கொடுத்தாங்களா, அதுக்கு என்ன வசதிகள் செஞ்சாங்கன்னு எல்லாரும் வந்து கரூர் சம்பவத்தை பற்றி சொல்லுவாங்க. ஆனால் இங்கே அதை விட நல்லாவே நடந்தது. இதில் வந்து இன்றைக்கி என்னென்ன கொடுத்துருக்குறாங்கன்னா, எங்களுக்கு நிர்வாகிகள் வந்து வெயிலில் ரொம்ப நேரம் காக்க வைக்கக்கூடாதுன்னு அவங்களுக்காக என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த பையில் எல்லாரும் நிர்வாகிகளும் வெயிலில் நிற்கக்கூடாதுங்கிறதுக்காக தொப்பி கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் தண்ணி கொடுத்துருக்காங்க முறையாக. இது வந்து தளபதி அவரோட சொந்த உழைப்பில் வாங்கின காசு, மக்களுடைய காசில் வாங்கினது அல்ல. எல்லாருக்கும் எனர்ஜி கொடுக்கக்கூடிய ஓஆர்எஸ் இது கொடுத்துருக்காங்க எல்லாரும், இது தெம்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் பிஸ்கெட் கொடுத்துருக்குறாங்க சாப்பிட்டுட்டோம்னு. ஓட்டுக்கு பணம் கொடுக்குறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. சரிங்களா? நீங்கள் கட்டின சொத்து வரி தான், நீங்கள் கட்டின தண்ணி வரி தான், நீங்கள் கட்டின ரோட் டேக்ஸ் தான். சரிங்களா? அதெல்லாம் நம்மளோட வரி பணம் தான். அதை எல்லாத்தையும் நீங்கள் வாங்கிட்டு ஒரே ஒரு சின்னம், உழைக்கும் மக்களின் சின்னம், உண்மையான சின்னம், உறுதியான சின்னம், வெற்றியான சின்னம், வெற்றி சின்னம், வெற்றி தலைவரின் சின்னம், தளபதி நம் வெற்றி கழக தலைவரின் சின்னம், நமது கூட பிறந்த அண்ணனின் சின்னம், ஏழை பங்காளன் சின்னம். சரிங்களா? விசில் சின்னத்துக்கு ஒரு ஓட்டை போட்டுருங்க. அண்ணன் சொன்ன தெளிவான விளக்கங்கள் இதுதான். சரிங்களா? அதே மாதிரி நம்ம தாவேக்கா சார்ந்து நிறைய பேர் தொடர்ச்சியாக விமர்சனம் வச்சுட்டே இருக்காங்க. சாட்டை துறைமுருகன் மாதிரியான ஆட்களுக்கெல்லாம் என்ன சொல்ல விரும்புறீங்க? சட்டை ப்ரோ, வர உங்களுக்கு ரொம்ப செட்டா ப்ரோ. இத்தோட சட்டை சாத்திட்டு கிளம்பு. சரிங்களா? இல்லை என்றால் தேனி மாவட்டத்தில் பார்த்தீங்களா, லெஃப்ட் பாண்டியனை எடுத்து அடிச்சாரு பார்த்தீங்களா, அவர்கிட்ட இருக்கிற உங்ககிட்ட இருக்கிற தமிழன் அப்படிங்கிற மெட்டல் வேற, எங்ககிட்ட இருக்கிற தமிழங்கிற மெட்டல் வேற. எடுத்து அடித்தோம்னா 2026 ஒருத்தங்கோட மிஞ்ச மாட்டேங்க சொல்லிவிட்டோம். இந்த சாட்டை, இந்த இடும்பாவனம்னு ஒருத்தர் இருக்கிறான். சரிங்களா? ஸ்டாலின் அங்கிள் கேட்குதா? உங்களை இந்த ஆட்சியிலிருந்து துரத்துவதுதான் என்னோட கனவு மட்டுமல்ல, இந்த ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய கனவு. சரிங்களா? இந்த இடத்துல நான் ஆணித்தரமா சொல்றேன், சக்திக்கு எல்லாமே பயந்தானா. இன்னைக்கு பேசின பேச்சுக்கு அவங்க சொன்ன மாதிரி தூங்க மாட்டாங்க, தெரிஞ்சு போச்சு. இல்ல, பெண்கள் எல்லாம் இவ்வளவு தூரம் வரோம்னா கண்டிப்பா தளபதியால தான் வரும். இல்லைன்னா எந்த கட்சியிலுமே எந்த பெண்களும் இவ்வளவு கூட்டமே கிடையாது. நாங்க 11-12 மணி வரைக்கும் உழைக்கிறோம்னா, ஆனா யாரும் எங்களுக்கு எதுவும் விசில் தான் நான் டெய்லி பிரச்சனை
இல்லைங்களா? டெய்லியும் நாங்கள் ஒவ்வொருத்தரையும் பார்க்குறோம், ஒவ்வொரு வீடாக ஏறுறோம். அந்த இடத்துல போய் ஃபர்ஸ்ட் எங்களுக்கு இருந்த ரெஸ்பான்ஸ்க்கு இப்போ இருக்கிற ரெஸ்பான்ஸ்க்கு செம்ம ரெஸ்பான்ஸ். வீட்டுக்கு தளபதி என்ன சொல்லுவாங்க, வீட்டுக்கு ஒருத்தர் இல்லை 10 பேர் இருக்காங்க. வீட்டில் இருக்க மொத்த ஓட்டும் தளபதிக்கு தான். எல்லாமே அண்ணனை பார்த்தா காப்பி அடிக்கிறாங்க. அண்ணன் ஒன்று சொன்னா அதை நாளைக்கு செயல்படுத்துறாங்க. ஆனா அண்ணனை பார்த்து எல்லாமே பிட்டு காப்பி அடிக்கிறாங்க, பிட்டு காப்பி அடிக்கிறாங்க, எல்லாமே பண்றாங்க, செல்ஃபி எடுக்கிறாங்க. 15 தேதிக்கு மேல தான் அமௌண்ட்டே வரும். இன்னும் 15 வரல, அதுக்குள்ள அமௌண்ட் போட்டாங்கல்ல. அப்ப நாங்க இங்கெல்லாம் வரக்கூடாது. ஆனா என்ன போட்டாலும் நாங்க வருவோம்னா. இப்போ 4 வருஷமா இருந்தாங்க, அப்பெல்லாம் கொடுத்துருக்கலாம், லேப்டாப் கொடுக்கல. அது என்ன கடைசி எலெக்ஷன் டைம்ல போட்டு எல்லாமே ஒவ்வொன்றும் எப்படி வரும், வரிசையா எப்படி வரும், அது வந்து எப்படி சொல்றதுன்னா இப்போ அவங்க எலெக்ஷனுக்காக தான் எல்லாமே பண்றாங்கல்ல. 5000 ரூபாய் பார்த்து மக்கள் இன்னைக்கு வந்துட்டாங்க. யாரை பார்க்க வந்தாங்க? 5000 ரூபாய் பார்க்கல, தளபதி பார்க்க வேணும். அதே மாதிரி இன்னொரு கேள்வி, இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரியான ஆட்கள் வந்து தொடர்ச்சியா அவதூறு பேசிட்டு இருக்காங்க, ஆபாசமா பேசிட்டு இருக்காங்க. பேசுறதுக்கு வார்த்தை இல்லை, நான் சீரியஸா அவங்க பேசுற மாதிரி நாங்களும் பேசுவோம். இதை விட டபுள் மடங்கா பேசுவோம்னா, ஏன்னா பேச தெரியாம எங்கெல்லாம் யாருமே கிடையாது. பயங்கரமா கெட்ட வார்த்தை லோக்கலா எங்களுக்கும் பேச தெரியும். ஆனா பேசக்கூடாதுன்னு தளபதி சொல்லியிருக்காரு, நாங்க பேசுறது இல்லைன்னா. 2026 யாரோட ஆட்சியா இருக்கும்னு நினைக்கிறீங்க? நம்ம சின்ன வயசுலேருந்து ஏடிஎம்கே டிஎம்கே மாற்றி ஓட்டு போட்டிருப்போம். இப்போ இவர் நமக்காக வராரு, நல்லது மட்டும் தான் பண்ணுவார். தயவுசெய்து விட்டுறாதீங்க. யங்கஸ்ட் எல்லா ஓட்டும் விஜய்க்கு தான் இருக்கணும். திங்க் பண்ணி ஓட்டு போடுங்க. அப்பாவோ அம்மா பேச்சு கேட்டு போட்டு போய் நீங்கள் சிந்திச்சு விஜய்க்கு நிறுத்துங்க. விஜய் சார் கண்டிப்பாக நல்லது பண்ணுவார், நான் நம்புறேன். வாழ்க வாழ்க. இப்போ திமுக கூட தான் வந்து பார்த்தீங்கன்னா 5000 ரூபா கொடுத்துருக்காங்க இன்னைக்கு காலையில். ஏன் நீங்கள் விஜய்க்கு ஓட்டு போடணும்? திமுக ஓட்டு போடலாம். அவர் 5 கூட கொடுக்கணும் சார். யார் திங்க் பண்ணணும்? அது எங்க காசு, மக்கள் காசு தானே. அதை சொல்லுங்க. எங்க காசு நாங்கள் வரி கட்ட தராங்க, எல்லாமே தரும், வாங்கிக்குவோம். தளபதி சொன்னாரு எவ்வளோ கூட வாங்கிக்கோங்க, ஓட்டு திங்க் பண்ணி டிவி கேட்க போடுங்க. எங்களெல்லாம் தற்கூரி கூட்டம், அரசியல் தெரியாத கூட்டம்னு சொல்ற ஆளுங்க எல்லாருக்கும் ஒன்று சொல்றேன். we are not here for power or money, we are here for the man who going to change the entire face of Tamil Nadu. ஓகே, வாக்களிப்பீர் விசில் சின்னத்திற்கு. திமுக எனும் தீய சக்திய நாங்க வீட்டுக்கு அனுப்பாக போக மாட்டோம். ஸ்டாலின் அங்கிள் டாடா பாய் பாய் அண்ணன் சொல்ற மாதிரி தான். சாட்டை துரைமுருகன், நீ இன்னைக்கு கூட எடுத்து வீடியோ போடு. ஆனா இந்த கூட்டத்தை இத கூட உன்னால நீ யாருக்கு சப்போர்ட் பண்றன்னு தெரியும். அவரை நாங்க ஒரு பொருட்டாவே மதிக்கல. இவ்வளவு நாள் இளைஞர்கள் தெரியாம அவர் பக்கம் இருந்தாங்க. இப்ப 2026க்கு அப்புறம் அவர் இருப்பாரான்னு தெரியல, அவர் கட்சி இருக்குமான்னு தெரியல. அதனால நீ பேசு, உன்னை நான் பெருசாலாம் மதிக்க மாட்டோம். இங்க இருக்கிறதெல்லாம் காசுக்கு சேர்ந்த கூட்டம் கிடையாது. ஒரே ஒரு மனுஷன், ஒத்த மனுஷனுக்காக உயிரையும் கொடுக்கிற கூட்டம். நீ என்ன பழி வேணாலும் போடு, நீ உன்னால மறுபடியும் சொல்றேன் ஒரு இதை கூட புடுங்க முடியாது. அதே மாதிரி இன்னொரு விஷயம், இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரி ஆட்கள் வந்து பெண்களை ரொம்ப கொச்சையா பேசுறாருல, அது எப்படி பாக்குறீங்க? அது திமுகவோட கலாச்சாரமே அதுதாங்க. அவரை மட்டுமா குறை சொல்றோம்? எல்லாருமே அப்படிதான். பொன்முடியே அப்படிதான் பேசுவாரு, எல்லாரும் அப்படிதான். அதெல்லாம் நம்ம பெருசா பொருட்டே இருக்கக்கூடாது. அதெல்லாம் இக்னோர் நெகட்டிவிட்டின்ற மாதிரி அதெல்லாம் விட்டு போயிடணும். சிம்பிள் ஒண்ணு சொல்றதான், அண்ணா வழியிலேயே நம்ம பயணிப்போம். இக்னோர் நெகட்டிவிட்டி. நமக்கு இன்னும் நிறைய வேலை இருக்கு. கூலி விட்டு வந்திருக்கிறோம். நமக்கு மட்டும்தான் இல்ல நமக்கு இன்னும் நிறைய வேலை இருக்கு. மக்கள் பணி நம்ம பண்ணலாம். சில பேரு இந்த கட்டமைப்பு இல்ல, அது இல்ல, நொது இல்லன்னு இருக்கிறீங்க. கட்டமைப்பு என்ன, எங்க தலைவன் முகம் என்ன அப்படிங்கறத 2026 தேர்தல்ல பாப்பீங்க. அண்ணன் சொல்ற மாதிரி தான், கான்பிடண்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். ஃபர்ஸ்ட் ஷோ படம் பார்த்தேன், நானும் அங்கே தெரியல. ரோடு ஷோ காட்டுறாரு அண்ணன் இங்கே தரையில. கொள்கை கோட்பாடு சொன்னாரு நாட்டில், கொஞ்சம் நஞ்ச கட்சிகளை அலறுது தமிழ்நாட்டில். அண்ணா எம்ஜிஆர், அவருக்கு அப்புறம் யாருங்க? தமிழகம் சொல்லுது எங்க விஜய் என்ன பேருங்க. ஒரே ஒரு விஷயம் மட்டும், டிஎம்கே இருக்கிறவங்க வந்து ஏடிஎம்கே போனால் இவங்க தான் தலைவர்னு சொல்லுவாங்க, ஏடிஎம்கே இருக்கிற டிஎம்கே போனால் இவங்க தான் தலைவர்னு சொல்லுவாங்க. மொத்தமா அந்த மாதிரி இந்த கட்சியில் இருக்கிற வரைக்கும் அப்படி கிடையாது. கட்சியில் இருந்தாலும் இல்லைனாலும் இந்த உயிர் இருக்கிற வரைக்கும் தளபதி மட்டும்தான். இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரியான ஆட்கள் வந்து பெண்களை கொச்சையா பேசிட்டு இருக்காங்க தொடர்ச்சியா. அதை ஒரு கட்சியா கூட அவங்க வந்து கண்டிக்க மாட்டேங்கிறாங்க, அவங்க கட்சி ஆட்களே கண்டிக்க மாட்டாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்போ நான் என்ன சொல்றேன்னா, ஒருத்தர் பேசுறப்போ ஒரு சின்ன வார்த்தை பேசிட்டா கூட அதை பெருசா காட்டுறாங்க. அவர் அவ்வளவு பெரிய வார்த்தை சொல்றாரு, ஆனா அதை யாருமே எடுத்துட்டு வந்து காட்டல. ஏன் அவர் அந்த அவ்வளவு பெரிய வார்த்தை சொல்லி ஒரு லேடிஸை பேசுறப்போ எப்படி அதை வந்துட்டு அலோ பண்ணி பக்கத்துல கை தட்டி சிரிக்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரியல. ஸோ அப்போ கண்டிப்பா 2026 தமிழக பெண்கள் வந்து ஒரு தக்க பதிலடி கொடுப்பாங்கன்றீங்க? கண்டிப்பா தளபதி
சூப்பர் சூப்பர். எல்லாருக்குமே request இது. திமுக ஒழிக்கணும்ன்றத நம்ம ஜெயிக்கணும்ன்றது தான் முக்கியம். இது வந்து 2026ல கண்டிப்பா நம்ம ஜெயிக்கணும்ன்றது வந்து தமிழ்நாட்டு பெண்களோட விருப்பமும் கூட. எல்லா பெண்கள் பாதுகாப்பு இன்னைக்கு வந்து எப்படி இருக்கு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். பெண்கள் பாதுகாப்பு நிலைநாட்ட தளபதி வந்து ரெடியா இருக்காரு. எல்லாரும் வந்து விஜயத்துக்கு வாக்களிச்சு தளபதி வெற்றி பெறதை செஞ்சு தமிழக வெற்றி கழகம் தான் 2026 ஆட்சியை பிடிக்கணும். இது எப்ப 2026 தளபதி தான். நான் சொல்றேன் என்னதான் இருந்தாலும் சூரிய ஒளியை கையை வச்சு மறைச்சிக்கிறான். விசில் சத்தம் கேட்குதா காதை வச்சு அடைச்சிக்கோங்க. கூட்டணி கட்சி எவனா இருந்தாலும் காதை வச்சு அடைச்சிக்கோங்க. விசில் சத்தம் கேட்கும். இப்ப ஓட்டுக்கெல்லாம் பணம் கொடுக்குறாங்க இல்லையா, அதை எப்படி மக்கள் எப்படி பார்ப்பாங்க? ஓட்டுக்கு பணத்தை வாங்கிட்டு அவங்க ஓட்டு வாங்கிக்கல, கண்டிப்பா வாங்கிக்கலாம். மக்களோட பணம் தான், ஏமாற்றக்கூடாது. நம்மளோட பணம் வாங்கிட்டு டிவி கேட்க ஓட்டு போடுங்க. அவ்வளவுதான் நாங்க சொல்ல முடியும். அளவுக்கு மக்கள் தெளிவா இருக்காங்களா? தெளிவா இருக்கிறாங்க. எல்லாம் குழந்தைங்க உங்க அம்மா யாருக்கிட்ட ஓட்டு போடுவாங்க? இந்த சாட்டை துரைமுருகன்றவன் தொடர்ச்சியா திமுக விமர்சிக்கிறான். துரைமுருகன் வந்து சரியான ஆம்பளையா இருந்தா சீமானுக்கு வந்து மன்னிப்பு கேட்டதுக்கு ஏதாவது ரெக்கார்டு இருந்தா காட்டியாச்சு. எல்லாம் ஒரு அப்பனை போடுறவன இருந்தா விஜய் பத்தி பேசக்கூடாது. அவங்க வந்து சாட்சியை காட்டிட்டாங்க. மன்னிப்பு கேட்டதுக்கு சாட்சியை காட்டிட்டாங்க. நெஞ்சில தெம்பு இருந்தா ராணி இருந்தா முகத்தில் முடி கண்டால முடி காட்டுறா. நாங்களும் பத்தி பேசுறோம். சாட்டை முருகன் பத்தி நீங்க சொன்னீங்களா? நாங்க சொல்றோம், நாங்க அவர் போட்டியிலே சேர்க்கலங்க. அவர் போட்டியிலே இல்ல, களத்துல இல்லாத சண்டையே கிடையாது. சரி, இன்னொரு கேள்வி. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி நம்ம தாவேக்கா பெண்களை வந்து இழிவுபடுத்தி பேசியிருக்கான், அதை எப்படி பாக்குறீங்க? பெண்ணோட வயித்துல தானே எப்படி இழிவுபடுத்தி பேசலாம்? நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். அவரும் ஒரு பொம்பளை தானே, அவங்க அக்கா தங்கச்சிகளும் ஒரு பொம்பளை தானே. யாருக்கு யாரை பிடிச்சிருந்தாலும் போய் படுத்துக்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வி பெருசா எழுதிப்போ, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? தற்குறி எங்களே சொல்றானுங்க. எங்க தற்குறிக்கு ஓட்டாங்க தான் நீங்க தற்குறி நடத்துறீங்க. தற்குறி பசங்களா கேக்கு தாண்டா அம்மாக்கு தாண்டா பிறந்தீங்க. நீங்க உங்க அம்மா ஒரு பொம்பளை தாண்டா, ஏன் மத்த பொம்பளை தப்பா பேசுறீங்க? தெளிவா பேசுங்களா. டிவிக்கே கண்டிப்பா 2026 வரும். பெண்கள் பாதுகாப்பு வளர்ச்சி அதிகமா விஜய் தருவாரு. இது கண்டிப்பா மக்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு கண்ணு கூசுனா நாங்க எங்களுக்கு கண்ணு கூசுனா சூரிய ஒளியை மறைச்சிக்கிறோம். உங்களுக்கு காது வலிக்குன்னா காது அடிச்சுக்கோங்க. விசில் சத்து கேட்கும். 2027 கண்டிப்பா. அதாவது திமுகவோட ஆட்களா இருக்கட்டும், இல்ல இந்த சாட்டை துரைமுருகனா இருக்கட்டும், அவனும் திமுகவோட ஆள் தான். ஆனா இப்ப தொடர்ச்சியா தாவேக்காவை குறித்து எல்லா அரசியல் களமும் நகர்றது நம்மளே விமர்சிக்கிறாங்க. இது எப்படி பாக்குறீங்க? ஆனா இதுக்கு மேல அவனுக்கு எல்லா அவனுக்கு வெறும் 200 ரூபாய்க்கு வருவானுங்க. சாட்டை வந்து அங்க பொட்டி வேண்டி இங்க பேசுவாங்க. அந்த நாயில தளபதி கால் செருப்பு கூட நம்ம அண்ணன் செருப்பு கூட ஆக மாட்டாங்க. நம்ம அண்ணன் என்ன போடுவோம்? 2026ல ஒரு நல்லாட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. இவ்வளவு நாள் வந்து அரசியல் அடிமையா இருந்திருக்கோம். பிரிட்டிஷ்கார நம்ம எப்படி அறிமுகப்படுத்தணும், அதே மாதிரி தமிழ்நாட்டில் நம்ம ஒரு அடிமையாட்சி நடந்திருக்கு. இப்போ வந்து 2026ல ஒரு நல்லாட்சி அமைக்க வாய்ப்பு கிடைச்சிருக்கு. யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. முக்கியமா பெண்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. நம்மளுக்கு தலைவர் இருக்காரு. விசில் சேனலுக்கு ஓட்டு போட்டு நம்ம நல்லாட்சி அமைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. நம்ம ஓட்டு எப்பயும் விசில் சேனலுக்கு. அவரோட இத்தனை வருஷம் உழைப்பை விட்டுட்டு மக்களுக்காக வெளியில் வந்திருக்காரு. நீ எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு அவங்க எதிர்கட்சிகள் பண்ணுற அந்த விஷயம் வந்து எல்லா பொதுமக்கள் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. எங்கள் தலைவர் எல்லா தடைகளையும் தாண்டி மேலே வந்து முதல்வர் நாட்காலில் அமர்வார். அது 2026 எலெக்ஷனில் எல்லாரும் பார்க்க போகிறோம். எதுக்காக இந்த அளவுக்கு தளபதிங்கிறது எல்லாருக்குமே ஒரு உயிர் மூச்சு, உயிர் நாடி தான். இளைஞர்கள்லேருந்து பெண்கள்லேருந்து எல்லாருக்குமே இவ்வளோ நாள் எவ்வளோ ஆட்சியை பார்த்துட்டோம். எதுவுமே வந்து எங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. இப்போ எல்லாருமே ஒட்டுமொத்த தமிழகமே தலைவருக்காக திரும்பி இருக்கு. அதை பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்க. நிறைய எதிர்ப்பும் ஒரு பக்கம் வருது. எதிர்ப்புனா வர்றது சகஜம்தான். ஆனால் அது வந்து அதை தான் சொல்கிறேனே, அவங்களோட பயம் அதை எதிர்ப்பாக காமிக்கிறாங்க. முன்னேற்றத்தை தீர்மானிக்கும். எவ்வளோ தடைகள் வந்தாலும் அதை உடச்செறிஞ்சு போகிற ஒரே ஒரு பர்சன், ஒரே ஒரு தலைவர் எங்கள் தலைவர் தான். அது எல்லாருமே பார்த்துட்டு இருக்கோம். அது அவரோட இது எல்லாருமே நம்ம தமிழ்நாடு பெண்கள் மட்டும் இல்லை, எல்லா மக்கள் எல்லாருமே பார்த்துட்டு இருக்கோம். யார் என்ன செஞ்சாலும் அதற்கான பலன் அவங்க அனுபவிப்பாங்க. மக்கள் வந்து தீர்ப்பு சொல்லுவாங்க. இன்னைக்கு வந்து 5000 ரூபாய் வந்து எல்லாரும் இன்னைக்கு எஸ்பெஷலி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. இன்னைக்கு என்ன ரீசன்? 13ஆம் தேதி எங்கள் தலைவர் சேலம் வராரு. யூஸ்வலாக 16ஆம் தேதி தான் கிரெடிட் ஆகும். 13ஆம் தேதியே எதுக்கு கிரெடிட் பண்ணுறாங்க? இதுலேருந்து தெரியலையா? எங்கள் தலைவர் உள்ளே வர்றது எல்லாரும் பயந்து போயிருக்காங்க. பெண்கள் யாரும் உள்ளே வரக்கூடாது.
இதுக்காக 5000 ரூபாய் போட்டுட்டா பணத்தை போட்டுட்டா இன்னைக்கு போடலாம். அது அந்த கவனத்தை திசை திருப்புறது ஒரு காரணம். அவங்களுக்கு இருக்க பயம், இதுதான் மெயின். இதுதான் கூட்டம்லாம் ஓட்டா மாறாது. கண்டிப்பா மாறும். 2026 எலெக்ஷன்ல மாறும் எல்லாம். அரசியலை பத்தி யாருமே யோசிக்காதவங்க இன்னைக்கு யாருமே கிடையாது. அரசியல் இப்ப டிஎம்கே ஆகட்டும் ஏடிஎம்கே இருந்த வரைக்கும் யாரும் அரசியலை பத்தி அவ்வளவா பேசல. ஆனா எப்போ டிவிகே களத்துல இறங்குச்சோ அப்ப இருந்து சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் அரசியலை பத்தி மாநாடு பாக்குறதுல இருந்து எல்லாமே பாக்குறாங்க. தலைவரோட ஒரே கொள்கை பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் செய்தொழில் வேண்டியான்னு சொல்றாரு. ஸோ பிறப்பால எல்லாரும் சமமா இருந்தாலும் அவங்கவுங்க செயலை பொறுத்து தான் அவங்களோட இதை தீர்மானிக்கப்படுதுன்னு. எங்க தலைவர் எல்லாமே செயல்ல காட்டுவார். நிச்சயம் அவர் வருவார். டிவிகே வா, டிவிகே டிவிகே வா. ஒரு மாவட்டத்துக்கு வரும்போது நம்மளோட நிறை குறைகள் எல்லாமே பேசுவாங்க, சரிங்களா? அது போல கண்டிப்பா வந்து எலெக்ஷனை பத்தி ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு நாங்க வந்திருக்கோம்ப்பா. அதுக்கு தகுந்த மாதிரி தான் அண்ணன் பேசுவாங்க. விமர்சனங்கள் வரவேற்கப்படுகிறது தம்பி. டிவி கேட்க விமர்சனங்கள் வேணும். விமர்சனம் வரத்தான் நாங்க பெரிய சரிங்களா? எங்களை கண்டு பயப்படுறானுங்கன்னு அர்த்தம். விமர்சனம் வருதுலப்பா, எங்களை கண்டு பயப்படுறானுங்க தம்பி. அதற்கான விமர்சனம் கண்டிப்பா. அந்த ஆளெல்லாம் ஒரு மனுஷனே இல்ல தம்பி. ஓப்பனா சொல்ற அவர்ல ஒரு அப்பா ரேஞ்சில் எங்களுக்கு இருக்கிறாருப்பா. ஒரு பொண்ணுங்களை வந்து அப்படி பேசக்கூடாது. டிவி கேல நீங்க பாத்திருப்பீங்க எவ்வளவு பசங்க இருக்காங்க. இது வரைக்கும் எங்களை தப்பா பேசுனது கிடையாது. ஒரு அக்கா தங்கச்சியை தான் பாக்குறாங்க, சரிங்களாப்பா? தளபதிக்கு மட்டும் தங்கச்சி இல்ல தம்பி. தளபதியோட ரசிக்க நான் மக்கள் இயக்கத்திலிருந்து வந்தவங்களோட ஒரு தொண்டன்களுக்கு கூட எங்களை அண்ணன் தங்கச்சியை தான் பாக்குறாங்கப்பா. அவர் பேசுறது சரிப்பட்டு வராது தம்பி. பாக்குறீங்களா? அப்ப 5 வருஷத்துக்கு ஆட்சி நடத்திட்டு இருந்தாங்களா? அவங்க தலைமையில இதெல்லாம் கேட்க மாட்டாங்களா தம்பி? என்ன தம்பி இவ்வளவு பேர் வரம்பா? எவ்வளவு சேஃபா நாங்க ஃபீல் பண்றோம். அக்கா தங்கச்சியா ஃபீல் பண்றோம் தம்பி. அவரு என்னமா மேடை போட்டுக்கிட்டு அப்படி அசிங்கமா பேசுறோம். அது ரொம்ப தப்பான. என்னப்பா அவங்க அம்மா இருக்காங்க, அவங்க அக்கா தங்கச்சி இருக்காங்க. என்ன யார் கேட்க ஆள் இல்லையா தம்பி? நீங்க நாங்க டிவி கேள்றா சொல்ல தம்பி. ஒரு காமன் பர்சனா பேசுறேன் தம்பி. பொண்ணுங்களுக்கான ஒரு மரியாதையை அவங்க கொடுக்கறது கிடையாதுப்பா. பொண்ணுங்களை ஒரு பொண்ணை ட்ரீட் பண்றது கிடையாது. ஒரு பாதுகாப்பு கிடையாது. எதுவுமே இல்லாம ஒரு 5 வருஷம் ரன் பண்ணிட்டாங்க தம்பி. இனிமேல் வந்து டிஎம்கே ஏடிஎம்கே இந்த மாதிரி ஒரு கட்சியுமே இருக்காதுப்பா. டிவிகே மட்டும்தான் நிரந்தரமான கட்சி. எங்களுது மட்டும்தான். மகளிருக்கான ஆட்சி நாங்க 1000 ரூபாய் அவங்க வீட்டு காசாப்பா.